Chapter 5 Two-dimensional analytical geometry. First, circle. The definition of the circle is the circle is the locus of a point in a plane which moves such that its distance from a fixed point in a plane is always constant. இங்கே சிங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட், பிங்கிறது மூவிங் பாயிண்ட். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் மூவிங் பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த பிங்கிற பாயிண்ட்டு பிளேனில் மூவ் ஆகும்போது ஒரு பாத் ட்ரேஸ் ஆகும். அந்த லோக்கஸ் ஆஃப் த பாத் இஸ் கால்டு சர்க்கிள். இதில் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள் சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஒரு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்ங்கிறது என்ன, இந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இந்த சென்டருக்கும் இந்த சர்க்கம்ஃபரன்ஸுக்குள்ளே பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம் ரேடியஸ். அப்போ இந்த ரேடியஸ் பார்த்திங்கன்னா இந்த இங்கேருந்து நம்ம இந்த சென்டரில் இருந்து சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கக்கூடிய எனி பாயிண்ட்டுக்குள்ளே அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் அதை நம்ம ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் சொல்லுவோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்ம சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் சென்டர் 0,0 அண்ட் ரேடியஸ் ஆர். இப்போ சர்க்கிளினுடைய சென்டர் ரேடியஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சர்க்கிளினுடைய ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஃபார்முலா டயக்ராம் பாருங்கள். சர்க்கிளுடைய சென்டர் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 0,0. அப்போ ஆரிஜினில் இருக்கும்போது ரேடியஸ் ஆர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே சிக்கும் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம ஆர்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் மூவிங் பாயிண்ட் இஸ் அ கான்ஸ்டன்ட். அது என்ன அப்படின்னா ரேடியஸ். இப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு ஆர்னு எழுதிக்கிங்க. அப்போ சிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, பிங்கிறது ஒரு பாயிண்ட். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் நம்மளுக்கு ஃபார்மில் தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square ஆர் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square ரூட்டுக்குள்ளே வரும். ரைட். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம x1 y1 எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் x2 y2 எடுத்துக்கங்க. இப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா சிபிங்கிறது என்னவாக இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 0 the whole square plus y minus 0 the whole square equal to ஆர்னு வந்துடும். இப்போ இந்த சிபிக்கு பதில் நம்ம இந்த எழுதியிருக்கோம் அந்த டயக்ராமில் இருந்து. ஸோ இப்போ இங்கே x மைனஸ் 0னா எக்ஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 0னா ஒய் கிடைக்கும், ஒய் ஸ்கொயர். இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு வரும். டேக்கிங் இங்கே ரூட் கேன்சல் பண்ணணும். டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் என்ன ஆயிரும், எலிமினேட் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் சென்டர் 0,0 அண்ட் ரேடியஸ் ஆர். Next, equation of circle with center h, k and radius r. இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து 0,0 வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் பார்த்தோம். x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ சென்டர் இல்லாமல் சென்டர் ஆரிஜின் இல்லாமல் வேறு பாயிண்ட்டாக இருந்ததுன்னா h, kங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம். இங்கே ஆரிஜின் இது. அப்போ இந்த பாயிண்ட் நம்ம h, kன்னு எடுத்துட்டோம். இங்கே பிங்கிறது மூவிங் பாயிண்ட். அப்போ இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா சிபி இஸ் ஈக்குவல் டு ஆர்னு எடுத்துக்கங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இது நம்ம x1 y1 எடுத்துக்கு இந்த பாயிண்ட் x2 y2 எடுத்துட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன வந்துடும், x minus h the whole square plus y minus k the whole square is equal to r வந்துடும். அப்போ இங்கே ரூட் எலிமினேட் பண்ணணும். அப்போ ரூட் எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ரூட் கேன்சல் ஆயிரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x minus h the whole square plus y minus k the whole square is equal to ரைட் ஹேண்ட் சைடில் ஆருக்கு என்ன வந்துடும், ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போது திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், which is also known as the center radius form சொல்லுவோம். இதை நம்ம center radius form சொல்லலாம் or standard equation of the circle standard form சொல்லுவோம். ரைட். அப்போ இதிலேருந்து நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கொஸ்டின் இதே இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதிக்கங்க. எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது என்ன ஃபார்மில் இருக்குது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஃபார்மில் தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக ஹெச் இருக்குது. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் இது அதே சேம் ஃபார்மேட் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2y இன்ட்டு கே ப்ளஸ் பி ஸ்கொயர் கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதை ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2hx மைனஸ் 2yk ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே மைனஸ் 2h இருக்குல்ல, அந்த மைனஸ் 2h பதில் என்ன எழுதிக்கலாம், 2gன்னு எழுதிக்கங்க. இங்கே மைனஸ் 2k இருக்குல்ல, அந்த மைனஸ் 2க்கு பதில் என்ன எழுதிக்கலாம்,
2fன்னு எழுதிக்கங்க. இந்த லாஸ்ட்டில் h ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் பதிலாக எழுதிக்கலாம், சின்னு எழுதிக்கலாம். அப்போ the given equation becomes என்னவா சேஞ்ச் ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நம்ம இந்த -2h தான் வேணும் எடுத்துட்டோம், 2gன்னு எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ் ஆயிரும். அப்போ -2hக்கு பதிலாக ப்ளஸ் 2gன்னு எடுத்துட்டோம். அப்போ இந்த டேர்ம் -2hxங்கிறது என்னவா மாறிடும், 2gx. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx இது சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே -2kங்கிறது என்ன எடுத்துருக்கோம், 2 + 2f எடுத்துருக்கோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், ஒய்ன்னு இருக்கும். அப்போ ப்ளஸ் 2fy. இப்போ -2ykங்கிறது என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ளஸ் 2fyன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ இந்த டேர்ம் நம்ம என்ன எடுத்துருக்கோம், சின்னு எடுத்துருக்கோம். அப்போ தேர்ஃபோர் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c = 0. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எக்ஸ் ஸ்கொயர் x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. இது standard form. General form என்ன அப்படின்னா x square plus y square plus 2gx plus 2fy plus c = 0. Next, the equation x square plus y square plus 2gx plus 2fy plus c = 0 is a second degree equation in x and y possessing the following characteristics. என்னென்ன கேரக்டர், இதனுடைய கேரக்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். என்ன எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்குது, டிகிரி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிகிரி என்ன 2. இப்போ இது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இட் இஸ் அ செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் நாட் ஈக்குவல் 0. இது 0வாக இருக்காது. நெக்ஸ்ட் எக்ஸ் ஒய் டேர்ம் இருக்காது. அப்போ எக்ஸ் ஒய் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர். ரெண்டு எப்படின்னா சேமாக தான் இருக்கும் எப்போவுமே. அப்போது இதெல்லாம் இந்த ஈக்குவேஷனுடைய கேரக்டர்னு சொல்லலாம். கான்வர்ஸ்லி த கிவன் ஈக்குவேஷன், அதாவது என்ன அப்படின்னா இந்த கிவன் ஈக்குவேஷன் பொசஸிங் தீஸ் ஃபாலோயிங். கான்வர்ஸ்லி எனி செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய் possessing these three characteristics always represents a circle. அதாவது எந்த செகண்ட் டிகிரி உள்ள ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒயில் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல கொடுத்துருக்காங்களே, இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷன் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க. சர்க்கிளாக இருந்தால் அதுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் சர்க்கிள் ரெப்ரசென்ட் பண்ணும்போது என்ன கேரக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இந்த 3 கேரக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இந்த கேரக்டரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈக்குவேஷனும் கண்டிப்பாக அது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளாக இருக்கும், கண்டிப்பாக சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஷின்ஸ் இருக்குது எக்ஸசைஸில், அங்கே நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள் தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c = 0. அப்போ இந்த ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துட்டு அந்த சர்க்கிளினுடைய சென்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன, -g, -f. இப்போ சப்போஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y minus k the whole square equal to r square. இது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருந்து நம்ம சர்க்கிளுடைய சென்டர் ரேடியஸ் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். h, kங்கிறது நம்ம சர்க்கிளுடைய சென்டர், ரேடியஸ் r. சப்போஸ் இங்கே x minus 3 the whole square plus y minus 2 the whole square equal to 3 square இருக்குது அப்படின்னா இங்கே 3, 2ங்கிறத சர்க்கிளுடைய சென்டர். சப்போஸ் இந்த ஃபார்மில் ஒரு ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னா x square plus y square plus 2gx plus 2fy plus c = 0. ஜென்ரல் ஃபார்மில் இருந்தால் அந்த சர்க்கிளுடைய சென்டர் என்ன, ரேடியஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். சென்டர் என்ன, -g, -f. அது இதுலேருந்து கால்குலேட் பண்ணுவோம், gf. நெக்ஸ்ட் ரேடியஸ் ஃபார்மில் என்ன, √g² + f² - c. இப்போ சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் கொடுத்து சென்டர் ரேடியஸ் கேட்டாங்கன்னா அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் சப்போஸ் இங்கே g² + f² - c கிரேட்டர் தென் 0 இருந்தால் அது ரியல் சர்க்கிளாக இருக்கும். சப்போஸ் g² + f² - c ஈக்குவல் டு 0னா √0 போடும்போது நான் 0னா இட் இஸ் அ பாயிண்ட் சர்க்கிளாக இருக்கும். சப்போஸ் இந்த ரூட்டுக்குள்ளே வரக்கூடிய வேல்யூ நெகட்டிவாக இருந்ததுன்னா g² + f² - c இஸ் லெஸ் தென் 0 வந்தால் இமேஜினரி சர்க்கிள் வித் நோ லோக்கஸ். இதெல்லாமே 1 மார்க்கில் வரலாம். இப்போ இதெல்லாமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இந்த கான்செப்டை நம்ம இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் கொடுத்து சென்டர் ரேடியஸ் கேட்டாங்கன்னா இல்லை தெரியணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ங்கிறது என்னென்னு தெரியணும். சென்டர் ஆரிஜினாக இருந்து சர்க்கிளுடைய ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் x² + y² = r². இது எல்லாமே மைண்டில் வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம்.